இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு மோத்திச்சூர் லட்டு செய்யலாமா? இதை நீங்கள் 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. இப்போ நான் செய்கிற அளவுக்கு 9லேருந்து 10 லட்டு வரைக்கும் வரும். ஒரு பவுலில் 150 கிராம்ஸ் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பூந்தியை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் பூந்தியை தாராளமாக பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் செக் பண்ணி பார்த்துட்டு பூந்தியை போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டிராப் மாவை விட்டு செக் பண்ணி பாருங்க. நீங்க போட்ட மாவு உடனே மேலே வந்தா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க ஒரு ஸ்பூனை வச்சு நான் காட்டியிருக்கிற மாதிரி மாவை ஊற்றிக்கோங்க. 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சு எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. உங்ககிட்ட பூந்தி போடுற ஓட்டக்கரண்டி இருந்தால் அதில் கூட ஊற்றி பூந்தி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மோத்திச்சூர் லட்டுக்கு பூந்தி நல்லா குட்டி குட்டியாக இருக்கணும். ஸோ அந்த சைஸ்க்கு ஓட்டை இருக்கிற மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்ச பூந்தியை ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சு ஒரு பவுலுக்கு மாற்றி 5 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. அடுத்தது இன்னொரு கடாயில் நீங்கள் ஆல்ரெடி மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கப்பில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து கூடவே 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை பாகுக்கு எந்த பதமும் தேவையில்லை. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டா போதும். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சதும் 4லேருந்து 5 ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. 2 நிமிஷம் விட்டு ஒரு டிராப் ரெட் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இந்த ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ரெடி பண்ண பூந்தியை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 2 நிமிஷத்தில் சர்க்கரை பாகெல்லாம் பூந்தியோட நல்லா அப்சர்வ் ஆகிடும். இதை இப்போ நீங்கள் 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டு 5லேருந்து 6 முந்திரியை பொடியாக கட் பண்ணி பூந்தியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். லட்டு பிடிக்க கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மீடியம் சைஸ்க்கு லட்டு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாமல் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி லட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி லட்டுவை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் லட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள்.